நம்ம இன்னைக்கு 9th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளோரேஷன்ங்கிற டெக்ஸ்ட் புக்கில் இருந்து செகண்ட் யூனிட் சாப்டர் 2 செல் த பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அந்த யூனிட்ல இருந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ செஷனில் ஹிஸ்ட்ரி ஆஃப் லைஃப் பற்றி அப்படின்னா அந்த யூனிட்டோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டை பற்றி பார்த்தோம். இன்னைக்குள்ள வீடியோ செஷனில் நம்ம இந்த செல்னு சொல்கிறோம். அப்போ ஒரு செல்லுன்னா அது முழுமையடையணும்னா அதில் நிறைய கம்போனன்ட்ஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு கம்போனன்ட்ஸும் அதுக்குன்னு உள்ள வேலையை செய்யும். அப்போ தான் அந்த செல் கம்ப்ளீட்டாக ஆகும். அதனால தான் நம்ம அதை சொல்லுவோம் செல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அதில் இருக்கக்கூடிய முதல் கம்போனன்ட் செல் மெம்பரேன் பற்றி இந்த வீடியோ செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். எல்லாருமே அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வேர்டு என்னது? செல்லுன்னா இட் இஸ் எ ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப். நம்ம ஒவ்வொரு லிவிங் ஆர்கனிசமும் செயல்படணும் அப்படின்னா அதோட ஃபண்டமெண்டல் யூனிட்டாக இந்த செல்லுங்கிறது செயல்படுது. ஸோ த ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப் இஸ் நோன் அஸ் செல். This cell is classified into two types. பொதுவாக செல்லை ரெண்டு டைப்பாக கிளாசிஃபை பண்ணுவோம். எதெல்லாம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் அண்ட் மல்டிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். அப்போ செல்லை யூனிசெல்லுலார் அண்ட் மல்டிசெல்லுலார் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணுறோம். யூனிசெல்லுலார்னா என்ன? ஒரு ஆர்கானிசத்தில் ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். அந்த ஒரு செல்லு தான் அந்த ஆர்கானிசத்தோட கம்ப்ளீட் ஃபங்க்ஷனிங்குமே செய்யும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மல்டிசெல்லுலார், மல்டினானது மெனி, நிறைய. இப்போ மல்டிசெல்லுலார் ஆர்கானிசத்தில் எப்படி இருக்கும்? நிறைய செல்ஸ் சேர்ந்து அந்த கம்ப்ளீட் செல்லோட ஃபங்க்ஷன்ஸை செய்யும். ஸோ அந்த மாதிரி நிறைய செல்லால் உருவாகி இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை நம்ம என்ன சொல்லுவோம்? மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்போ யூனிசெல்லுலார்னா the organisms which are made up of only one cell is known as unicellular organisms, and the organisms which are made up of many cells are known as multicellular organisms. Unicellular organisms na enna? It means a single cell constitutes the whole organism. The whole organismத்துக்குள்ளாடி ஒரே ஒரு சிங்கிள் செல் இருந்ததுன்னா அந்த ஆர்கானிசத்தை நம்ம யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்னு சொல்லுவோம். Multicellular organism means multiple cells are grouped together in a single body which assumes different functions in the body to form various body parts. நிறைய cells, multiple cells are grouped together. நிறைய cells சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? tissues ஃபார்ம் ஆகும். tissues எல்லாம் சேர்ந்து ஆர்கன் ஃபார்ம் ஆகும். ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கன் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணோம். இந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கானிசம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்குள்ளாடி செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் ஆகும். அப்புறம் ஆர்கன் சிஸ்டம். ஹியூமன் பீயிங்லேயே இப்போ நம்ம மசில் செல்ஸ் இருக்கு. மசில் செல்ஸ்ன்னு வரும்போது அதுக்கு மசில் டிஷ்யூ ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறமா நமக்கு ஒரு ஆர்கன் சிஸ்டம், ஸ்கின்னு சொல்கிறோம். ஸ்கின்னுங்கிறது ஒரு ஆர்கன், ஹார்ட்டுங்கிறது ஒரு ஆர்கன், லங்ஸுங்கிறது ஆர்கன், கிட்னிங்கிறது ஆர்கன். இப்போ ஹார்ட்னு வரும்போது நமக்கு பிளட் வெசல்ஸ், ஹார்ட்டுக்குள்ள பம்ப் பண்ணணும், பிளட் பம்ப் ஆகணும். இப்போ பிளட் வெசல்ஸ் இருக்குது, பிளட் இருக்குது. அப்போ இது டோட்டலாக இந்த ஹார்ட் இருக்கக்கூடிய சிஸ்டத்தை என்ன சொல்லுவோம்? சர்க்குலேட்டரி சிஸ்டம். இப்போ இந்த சர்க்குலேட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம், எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் நம்ம ஒரு ஹியூமன் பீயிங். இப்போ மல்டிபிள் செல்ஸ் ஆர் grouped together in a single body which assumes different function. ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் விதவிதமான ஃபங்க்ஷன்ஸை ஒவ்வொரு பாடி பார்ட்லேயும் செய்யறதுக்கு இந்த செல்ஸ் ஹெல்ப் பண்ணும். இது நமக்கு 2 மார்க் கொஸ்டினுக்கு கேட்பாங்க ஷார்ட் ஆன்சர்லாம். அப்போ டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் மல்டிசெல்லுலார் அண்ட் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இப்போ ஆன்சர் எப்படி எழுதணும்? யூனிசெல்லுலார்னு போட்டு unicellular means a single cell constitutes the whole organism. Example: bacteria, amoeba, paramecium, chlamydomonas. Then multicellular organism means multiple cells are grouped together in a single body which assume different functions in the body to form various
பாடி பார்ட்ஸ், நம்ம பாடிக்குள்ளாடி இருக்கக்கூடிய பாடி பார்ட்ஸுக்குள்ளாடி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸை இந்த செல்ஸ் வந்து செய்யுது. எக்ஸாம்பிள் வந்து பிளான்ட் செல்ஸ், அனிமல் செல்ஸ். நம்ம இந்த ஒரு செல்லை எடுத்தோம்னா அந்த செல்லில் முக்கியமாக ஒரு 3 ஃபீச்சர்ஸ் இருக்கு. நிறைய மைக்ரோஸ்கோபிக் ஸ்டடீஸ் மூலமாக அந்த 3 ஃபீச்சர்ஸும் எல்லா செல்லையுமே இருக்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன 3 ஃபீச்சர்ஸ்னால், ஒரு செல் எடுத்தோம்னா அந்த செல்லுக்கு ஒரு செல் மெமரின்னு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த செல்லுக்கு உள்ளாடி வந்து லிக்விட் ஃபார்மில் சைட்டோபிளாசம் அப்படின்னு ஒரு ஜெல்லி சப்ஸ்டன்ஸ் இருக்கும். இது ரெண்டுக்கும் மேலே அந்த செல்லு உயிரோடு இருக்கணும்னா அதுக்குள்ளாடி முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபீச்சர் வந்து நியூக்ளியஸ். அப்போ ஒரு செல்லில் 3 ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னெல்லாம்? செல் மெமரி, சைட்டோபிளாசம் அண்டு நியூக்ளியஸ். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது செல் மெமரினை பற்றி பார்க்க போகிறோம். எல்லா செல்லுலேயும் இந்த 3 ஃபீச்சர்ஸை இருக்கிறதுனால இந்த 3 ஃபீச்சர்ஸ்க்கு இன்னொரு பேர் என்ன? யூனிவர்சல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ செல். இப்போ நம்ம செல் மெமரினை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர். பிளான்ட் செல்லில் செல் மெமரினுக்கு வெளியிலையும் ஒரு வால் இருக்கும், அதான் வந்து செல் வால். நம்ம பார்க்கக்கூடியது செல் மெமரேன். செல் மெமரேன் அனிமல் செல்ஸ் எல்லாத்துக்குமே செல் மெமரேன் தான் இருக்கும், செல் வால் இருக்காது. பிளான்ட் செல்ஸ்க்கு செல் வால் இருக்கும். செல் மெமரேனை பற்றி பார்க்குறோம். தி செல் செல் மெமரேன் இஸ் எ தின் பவுண்டரி. இட் சரவுண்ட்ஸ் த செல். இதான் செல்லு. இந்த செல்லில் ஃபுல்லும் சரவுண்ட் பண்ணி இருக்கோம். அண்ட் இட் ப்ரொடெக்ட்ஸ் இட்ஸ் கண்டென்ட்ஸ். இந்த செல்லுக்குள்ளாடி நியூக்ளியஸ் இருக்குது, சைட்டோபிளாசம் இருக்கும், மைட்டோகாண்ட்ரியா இருக்கும், கோல்கி பாடிஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸ் இருக்கும். அப்போ அந்த கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே இந்த செல் மெமரேன் தான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால தான் என்ன சொல்கிறாங்க? Cell membrane is a thin boundary that surrounds the cell and protects its contents. And also this cell membrane defines individuality of a cell. ஒரு செல்லோட இண்டிவிஜுவாலிட்டியை சொல்லக்கூடியது அந்த செல்லோட செல் membrane. And this cell membrane is otherwise called plasma membrane. இந்த செல் மெமரேனுக்கு இன்னொரு பேர் என்னது? Plasma membrane. This cell membrane or plasma membrane is otherwise called selectively permeable membrane. ஏன் இதை வந்து selectively permeable membrane சொல்கிறாங்கன்னா, இந்த செல் மெமரேன் வந்து எல்லாரையும் உள்ள அனுப்பாது. செல்லுக்குள்ளாடி சில பர்டிகுலர் சப்ஸ்டன்ஸை மட்டும்தான் செல்லுக்குள்ளாடி அலோவ் பண்ணும் போய் வேலை பார்க்குறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டரையோ இல்லை நம்மளோட பிரசிடெண்ட்டையோ மீட் பண்ண போகிறோம். மீட் பண்ண போனோம்னா நம்ம போன உடனே டைரெக்டாக அங்கே போயிட்டு பார்க்க முடியாது. அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு போகணுன்னா முதல்ல செக்யூரிட்டி செக்கப் வந்து பண்ணுவாங்க. செக்யூரிட்டி செக்கப் பண்ணதுக்கு நம்ம கையில் அதுக்குள்ள சரியான டாக்குமெண்ட்ஸ் வேணும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து ஒரு இந்தியன், நம்ம மனப்பூர்வமாக நம்ம அவங்கள வந்து ப்ரைஸ் பண்ணுறதுக்காக, நம்மளோட தேவைகளை அவங்கக்கிட்ட சரியாக ஒப்படைக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், அவங்களுக்கு எந்த இடையூறும் நம்ம செய்ய மாட்டோம் அப்படின்னு எல்லாம் சரியாக அவங்களுக்கு கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளை அவங்கள பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? இல்லை முடியாது போயிடுங்க அப்படின்னு அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த செல் மெமரினும் இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டு மாதிரி செல்லுக்கு வேலை பார்க்கும். இப்போ செல் ஏன் இதை வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் சொல்கிறாங்கன்னா, it allows only some substance to pass through it while blocking others. எல்லாரையும் ஏனோ தானோன்னு யார் வேணும்னாலும் வந்து செல்லுக்குள்ளாடி என்ட்ரி ஆகலாம் அப்படின்னு இந்த செல் மெமரேன் அலோவ் பண்ணாது. அது யார் தேவை, யார் உள்ளே போகலாம் அப்படின்னு இந்த செல் மெமரேன் தான் டிசைட் பண்ணும். அது டிசைட் பண்ணி அதுக்கு ஓகேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ள அலோவ் பண்ணும். இல்லைன்னா அது பிளாக் பண்ணி வெளியில் அனுப்பிடும். ஸோ ஒரு முக்கியமான கொஸ்டின் வந்து கேட்பாங்க, ஒய் செல் மெமரேன் இஸ் கால்டு செலக்டிவ்லி பெர்மியபிள் மெமரேன். எக்ஸாமுக்கு கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்.
So cell membrane is selectively permeable membrane because it allows only some substance to pass through it while blocking others. செல் மெம்பரேன் வந்து செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேனா ஆக்ட் பண்ணதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக என்சிஆர்டி 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நியூ டெக்ஸ்ட் புக் எக்ஸ்ப்ளோரேஷனில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, நம்மகிட்ட 2 பீக்கர் எடுக்க சொல்கிறாங்க, ஏபி அப்படின்னு. இந்த மாதிரி 2 பீக்கர் வந்து எடுக்கிறோம். இது ஏன்னு மார்க் பண்ணிக்கிறோம், இது பின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இதில் வந்து வெறும் பிளெயின் வாட்டர் எடுக்கிறோம் ஏல. பில வந்து சால்ட் வாட்டர் எடுக்கலாம். இப்போ இது ரெண்டுலையுமே சேமா கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய 2 பொட்டேட்டோ பீசஸ் வந்து போடுறோம். போட்டு 1 hour வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் செய்யாமல் ஒரு இடத்துல அப்படியே பிளேஸ் பண்ணி வைக்கிறோம். 1 hour தாண்டினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இந்த 2 பீக்கரையுமே பார்க்கும்போது ஏல வந்து இருக்கக்கூடிய பொட்டேட்டோ பீஸ் வந்து இங்கே உள்ள வாட்டர் மாலிகுல்ஸை வந்து அப்சர்வ் பண்ணி, ஏன்னா இங்கே வந்து வேற எந்த ஃபாரின் மெட்டீரியலும் இல்லை, வெறும் பிளெயின் வாட்டர் தான் வச்சுருக்கோம். அதனால் அந்த செல் மெம்பரேன் என்ன பண்ணோம், வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாம் அலோவ் பண்ணும், உள்ளே போகும், செல்லுக்குள்ளாடி போய் இந்த பொட்டேட்டோ பீஸ் வந்து ஸ்வெல் ஆகிருக்கும். எல்லா வாட்டரையும் அப்சர்வ் பண்ணி அதால் முடிஞ்ச அளவு வாட்டர் அவ்வளோத்தையும் உறிஞ்சு பல்ஜ் ஆகி இருக்கும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அதோட வெயிட் வந்து எப்படி இருக்கும், இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். இதில் இருக்கக்கூடியது எப்படி இருக்கும், இதில் இருக்கக்கூடிய எந்த வாட்டர் மாலிகுலும் கூட அந்த பொட்டேட்டோவுக்குள்ளாடி போகிறதுக்கு செல் மெம்பரேன் அலோவ் பண்ணாது. கூட தான் உள்ளாடி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே வெளியில் வந்துடும். அப்போ இந்த பீக்கரில் இருக்கக்கூடிய பொட்டேட்டோ பீஸ் வந்து என்ன ஆயிருக்கும், ஷ்ரிங்க் ஆகிருக்கும், சுருங்கி இருக்கும். ஷ்ரிங்க் ஆகி அது என்ன பண்ணும்னா மிதக்க ஆரம்பிக்கும், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது ஏன்னா அதுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அவ்வளோ வாட்டர் மாலிகுல்ஸுமே வெளியில் இருக்கக்கூடிய அந்த சால்ட் வாட்டரில் வந்து இதை வெளிவிட்டுருக்கோம். சால்ட்டோ இல்லை இதில் நம்ம சுகர் சொல்யூஷன் கூட எடுத்துக்கலாம். ஆனால் இந்த செல் மெம்பரேன் சால்ட்டையோ சுகரையோ உள்ள அலோவ் பண்ணாது. வாட்டரை கூட அலோவ் பண்ணலை, இருக்கக்கூடிய வாட்டரையும் லூஸ் பண்ணி அந்த பொட்டேட்டோ பீசஸ் ஷ்ரிங்க் ஆகிருக்கு. அப்போ அதோட வெயிட் வந்து என்ன இருக்கணும், டிக்ரீஸ் ஆகும். அப்போ இதில் இருந்து நமக்கு என்ன ப்ரூவ் ஆகுது, செல் மெம்பரேன் அலவுஸ் வாட்டர் இன் அண்ட் அவுட் ஆஃப் த செல். செல் மெம்பரேன் வந்து வாட்டரை உள்ளே போகிறதுக்கு அலோவ் பண்ணோம், அங்கே இருக்கக்கூடிய வாட்டரை வந்து வெளியில் வர்றதுக்கும் அலோவ் பண்ணோம். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலம் நமக்கு ப்ரூவ் ஆகுறது என்னது, செல் மெம்பரேன் அலவுஸ் வாட்டர் move in and out of the cell but it does not allow salt or sugar molecules. Salt molecules or sugar molecules. Salt na sodium chloride, sugar na carbohydrate. அந்த மாதிரி உள்ள எந்த மாலிகுல்ஸையும் உள்ள போறதுக்கு அலோவ் பண்ணல. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம எதுக்காக சொன்னோம், செல் மெம்பரேன் இஸ் எ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன். செல் மெம்பரேன் வந்து ஒரு செலக்டிவ் பெர்மியபிள் மெம்பரேனா ஆக்ட் பண்ணதுங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் சொன்னோம். நெக்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். Structurally, the plasma membrane or cell membrane is extremely thin. The plasma membrane இங்கிறது ரொம்ப தின்னா இருக்கும். It is about 7 to 10 nanometer thick. Nanometerனா என்ன? Nanometer equal to 0.00001 millimeter. அந்த அளவுக்கு சின்ன திக்னஸ் தான் இருக்கும் இந்த பிளாஸ்மா மெம்பரேனுக்கு.
It is made up of proteins and lipids. இது எல்லாமே lipids. Lipidsனா என்ன? கொழுப்பு. இது protein. இப்போ பிளாஸ்மா மெம்பரேன் வந்து எதால ஆயிருக்கும்? கொழுப்பாலையும் புரோட்டீனாலையும் தான் ஆயிருக்கும். Lipids and protein. So plasma membrane is made up of bilayer lipids and embedded with protein molecules. அப்போ ஒரு பிளாஸ்மா மெம்பரேன் 2 அடுக்கு லிப்பிட் லேயராலையும் அதுக்குள்ளாடி அங்கங்கயா புரோட்டீன் மாலிகுல்ஸ் வந்து எம்பெடட் ஆயிருக்கு. எம்பெடட்னா புதஞ்சிருக்கும். இதான் வந்து புரோட்டீன் மாலிகுல். இதுவும் வந்து புரோட்டீன் தான். இது எப்படி இருக்கு? இது அதோட மேல உள்ள இது உள்ளாடி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இது வந்து இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர்ல இப்படி காட்டியிருக்காங்க. நம்ம சொன்னோம் இந்த பிளாஸ்மா மெம்பரேன் 2 அடுக்கு லிப்பிட் லேயரால ஆயிருக்குன்னு. லிப்பிட்னா ஃபேட்னு சொன்னோம். இந்த ஃபேட் வந்து ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபேட். என்ன ஃபேட் டைப்னா இதோட ஹெட் வந்து அவுட்வர்டா இருக்கும். வாட்டர் அட்ராக்டிங், தண்ணியை அப்சார்ப் பண்ணி எடுக்கக்கூடிய விதத்துல அதோட தலைப்பகுதி வந்து கொஞ்சம் வெளியில நீண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த கொழுப்போட வால் பகுதி வந்து வாட்டரை ரிப்பல் பண்ணும். உள்ள இருக்க வாட்டரை வெளியில தள்ளுற மாதிரி உள்நோக்கி இருக்கும். அப்ப இந்த பிளாஸ்மா மெம்பரேன் has a specialized bilayer fat molecules with water attracting head outwards and water repelling tails inwards, and the proteins are embedded within them. அதுக்குள்ளாடி இருக்கும். இது இவ்வளோ தின்னா இப்படி இருக்கிறதுனால ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அதால் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால இந்த மாலிகுல்ஸ் வந்து சைட் வேஸில் உள்ளாடி வரும், ஃப்ளிப் ஆகும், மேலே இருந்து வரும், கீழே இருந்து வரும். நமக்கு பாடியில் வந்து இப்போ ஸ்கின்னே வந்து எலாஸ்டிசிட்டியாக இருக்குது. நம்ம இழுத்தோன்னா கொஞ்சம் இழுக்க வரும். மாலிகுல்ஸ் மூவ், flip and rotate inside the cell, and the protein molecules acts as gatekeepers. இந்த புரோட்டீன் எம்படா இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து ஒரு கேட் கீப்பர் மாதிரி ஆக்ட் பண்ணி it helps the molecules move inside or pass through within them. இதுக்குள்ள இருக்க புரோட்டீன் வழியாக தான் உள்ள போகும் வாட்டர் மாலிகுல்ஸ் எல்லாமே. அந்த மாதிரி இந்த புரோட்டீன் கேட் கீப்பர்ஸாக ஆக்ட் பண்ணுது. இந்த மாடலில் நம்ம பார்க்கும்போது டைல்ஸில் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மாடல் மாதிரி இருக்குது. ஃப்ளோரில் போடுவாங்கள்ல டைல்ஸ், அதில் வந்து ஒரு மொசைக் மாடல் மாதிரி இருக்கிறதுனால தான் இந்த மாடலுக்கு வந்து பேர் ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளூயிட். இந்த ஃப்ளூயிடை தான் அப்சர்வ் பண்ணோம். மேலே இருக்கக்கூடிய ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து தண்ணியை வந்து இழுக்கும், கீழே இருக்கக்கூடிய ஃபேட் மாலிகுல்ஸ் வந்து தண்ணியை வந்து வெளியேற்றும். இப்போ இது ஃபுல்லுமே வாட்டர் மாலிகுலாக தான் இருக்குது. அதனால தான் அதால் ஃப்ளிப் ஆக முடியுது. ஸ்கின் ட்ரைனஸ் ஆகிடுச்சு, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்? நமக்கு தண்ணி இருந்தால் தான் நம்ம செல்ஸ் எல்லாமே நல்லா ஆக்டிவாக இருக்க முடியும். ஸோ அது ஃப்ளூயிடாக இருக்கிறது. அதே மாதிரி இதோட ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம்னா ஒரு மொசைக் மாடலில் இருக்கு. So this model is known as fluid mosaic model of plasma membrane. The structure of plasma membrane நம்ம என்ன பார்க்கிறோம்? The plasma membrane is a thin membrane. It's about 7 to 10 nanometer thick. And this plasma membrane is made up of lipids and protein molecules. It is made up of a bilayer lipid layer which consists of specialized fat molecules with water attracting head outwards and water repelling tails inwards, and the protein molecules are embedded within them. This protein molecules act as a gatekeepers which helps the molecules pass through them. இவ்வளவு வந்து structure of plasma membrane. Then
ஆல் லிவிங் செல்ஸ் ஆர் கம்யூனிகேட் வித் their சரௌண்டிங். எல்லா லிவிங் செல்ஸுமே அதோட சரௌண்டிங்கோட கம்யூனிகேட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம், பொட்டேட்டோ எக்ஸ்பெரிமெண்ட். அதில் கூட அந்த பொட்டேட்டோ வந்து சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணியிருந்து வாட்டரை வந்து எதுவுமே ஆட் பண்ணாத பொட்டேட்டோ பீஸ் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணிடுது. கம்யூனிகேட் பண்ணதுனால தான் அதை அப்சர்வ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இன்னொரு பீல என்ன பண்ணிடுச்சு, உள்ளாடி இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல்ஸ் அவ்வளோத்தையுமே அது வெளியில் விட்டுருந்து. அதுவும் பிளாஸ்மா மெம்பரேனோட வேலை தான். பிளாஸ்மா மெம்பரேன் வழியாக தான் உள்ளே இருந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அவ்வளவும் வெளியில் வந்தது. அப்போ இந்த மாதிரி ஆல் லிவிங் செல்ஸ் ஆர் கம்யூனிகேட்ஸ் வித் their சரௌண்டிங் த்ரூ டூ ப்ராசஸ். இது கம்யூனிகேட் பண்ணது 2 ப்ராசஸ் மூலம் தான் பண்ணும். ஒன்று வந்து ஆஸ்மாசிஸ், இன்னொன்று வந்து டிஃப்யூஷன். லிவிங் செல்ஸில் செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியா அப்படின்னு இந்த பிளாஸ்மா மெம்பரேன் வழியா கேஸ் மாலிகுல்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், வாட்டர் மாலிகுல்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், சாலிட் மாலிகுல்ஸும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். இப்போது வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகணும். அதுலேயும் இந்த சாலிட் மாலிகுல்ஸ் அப்படியே சாலிடாக வந்து உள்ளே போக முடியாது. அது டிசால்வ்டு கண்டிஷனில் தான் உள்ளே போக முடியும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாலிட் மெட்டீரியல்ஸ் சாப்பிட்றது வந்து டைஜஸ்டிவ் ஜூஸாக மாறி அதில் இருக்கக்கூடிய அந்த நியூட்ரினன்ஸை தான் நம்ம செல்ஸ் வந்து அப்சர்வ் பண்ணோம். இப்போ இந்த மாதிரி லிக்விட் சாலிடை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து ஆஸ்மாசிஸ். கேஸ் மாலிகுல்ஸை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண யூஸ் பண்ணக்கூடியது டிஃப்யூஷன். இப்போ ஆஸ்மாசிஸ்னா என்ன? ஆஸ்மாசிஸ்னா இப்படி ஒரு கண்டெய்னர்னு வச்சுப்போம். இதான் செல்லுனா இங்கே ஒரு செமி பர்மியபிள் மெம்பரேன் இருக்குது. இந்த செமி பர்மியபிள் மெம்பரேன் வழியாக வாட்டர் வந்து பாஸ் ஆகுது. இங்கே வந்து பாஸ் ஆகி போகுது. இந்த மெம்பரேன் வழியாக இந்த பக்கம் பாஸ் ஆகி போகும். இப்போ இந்த வாட்டரில் வந்து டைலூட் சொல்யூஷன்ங்கிறது கான்சன்ட்ரேட்டட் சொல்யூஷனுக்கு செமி பர்மியபிள் மெம்பரேன் மூலமாக பாஸ் ஆகி போகக்கூடிய ப்ராசஸில் தான் ஆஸ்மாசிஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம கன்ஃபியூஸ் பண்ண மாதிரி ஒரு வேர்ட் வச்சுருப்பாங்க, என்னென்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் தான் அங்கே ஹையாக இருக்குது, சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் கிடையாது. அதே மாதிரி லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர். லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வாட்டர்னு வரும்போது அங்கே சொல்யூட்டோட கான்சன்ட்ரேஷன் ஹையாக இருக்கும். ஸோ ஆஸ்மாசிஸில் என்ன நடக்குது? வாட்டர் மூவ் ஃப்ரம் அன் ஏரியா வித் more water and less solute to an area with less water and more solute until the concentration in the two areas become equal. இது இங்கே நம்ம ஃப்ளோ ஆகுது, அது அங்கே இங்கே ஃப்ளோ ஆகும். ஆனால் அங்கேருந்து இங்கே ஈஸியாக ஃப்ளோ ஆகாது, இங்கேருந்து அங்கே ஃப்ளோ ஆகும். இப்படியே இது போய் இது 2 சைடில் உள்ள இதுவும் ஈக்குவல் இக்லிபிரியத்துக்கு வர்றது வரைக்குமே இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இது எது வழியாக நடக்குது? திஸ் மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் த்ரூ எ செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன், that is semi permeable membrane, is called osmosis. So what is osmosis? Water move from an area with more water and less solute to an area with less water and more solute until the concentration in the two areas become equal. This movement of water through a selectively permeable membrane is called osmosis. இந்த மாதிரி வாட்டர் உள்ளேயும் வெளியிலையும் இருக்கும்போது இந்த ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ் ஒரு பர்டிகுலர் இதில் ஐசோடோனிக்காக மாறும். ஐசோடோனிக்னா அங்கே செல்லு வந்து எதையும் அப்சர்வ் பண்ணாத அப்படியே இருக்கும். அப்போ செல்லோட ஷேப் வந்து அப்படியே இருக்கும். டோனிக் அப்படின்னா கான்சன்ட்ரேஷன், எக்ஸ்ட்ரா செல்லுலார் அப்சர்வேஷன் அப்படின்னா செல்லு எதையாவது அப்சர்வ் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து டோனிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த டோனிசிட்டியை பேஸ் பண்ணி இந்த சொல்யூஷனை 3 விதத்தில் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஐசோடோனிக் சொல்யூஷன், ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன், ஹைப்போடோனிக் சொல்யூஷன். ஹைப்போனா குறைவாக இருக்கும், ஹைப்பர்னா அதிகமாக இருக்கும், ஐசோனா சேமாக இருக்கும். வந்து டோனிசிட்டி பேசிஸில் நடக்குது. டோனிசிட்டினா கான்சன்ட்ரேஷன்,
extracellular solution to make gain or lose water through osmosis. So tonicity is the ability of the extracellular solution to make a gain or lose water through osmosis. இப்போ நம்ம பொட்டேட்டோயை சால்ட் வாட்டர்லையும் போட்டோம், plain வாட்டர்லையும் போட்டோம். இதான் எக்ஸ்ட்ராசெல்லுலார் சொல்யூஷன். அங்கே நம்ம போட்டதுக்கு பிறகு அதில் பொட்டேட்டோவில் இருக்கக்கூடிய செல் மெம்பரை, அந்த செல் மெம்பரையோட எபிலிட்டி, அது எவ்வளோ வாட்டரை கெயின் பண்ணுது, எவ்வளோ வாட்டரை லூஸ் பண்ணுது, அதுக்கு பேர் தான் வந்து tonicity. So what is tonicity? Tonicity is the ability of an extracellular solution to make a gain or lose water through osmosis. And this tonicity is generally classified into 3 types: isotonic, hypertonic and hypertonic solution. So isotonic means external concentration is equal to internal concentration of the cell. So cell oda external concentration is equal to internal concentration of the cell. This time there is no change in size of cell. அங்க வந்து எல்லோட external concentration internal concentration சேமா இருக்கும்போது அந்த செல்லோட சைஸ்ல எந்த சேஞ்சும் இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம்? isotonic solution. Then hypotonic solution. Hypotonic solution means external concentration of the cell is less than the internal concentration of the cell. The external concentration of the cell is less than the internal concentration. Cell swells. ஹைப்போடோனிக்கா இருக்கும்போது செல் வந்து என்ன ஆகும்? ஸ்வெல் ஆகும். ஏன் ஸ்வெல் ஆகும்? எக்ஸ்ட்ரா செல்லுலார் சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் வந்து செல்லோட கான்சன்ட்ரேஷன், இன்டர்னல் செல்லுலார் கான்சன்ட்ரேஷனை விடையும் குறைவாக, செல்லுலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த செல்லோட விடையும் எக்ஸ்டர்னல் கான்சன்ட்ரேஷன் வந்து குறைவாக இருக்கிறதுனால செல் வந்து என்ன பண்ணுது? சொல்லாது. அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய அவ்வளோத்தையுமே அப்சர்வ் பண்ணி பெருசாகும், ஊதும். அதனால தான் அதை வந்து ஹைப்போடோனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஹைப்பர்டோனிக். ஹைப்பர்டோனிக்னா என்ன? எக்ஸ்டர்னல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த செல் இஸ் கிரேட்டர் தேன் த இன்டர்னல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த செல். தட் டைம்ஸ் த செல் ஸ்ட்ரிங்ஸ். அந்த காலகட்டத்தில் வந்து என்ன நடக்கும்? செல் வந்து ஷ்ரிங்க் ஆகும். ஆஸ்மாசிஸ் வந்து 3 விதத்தில் நடக்கும். ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா செல்லுலார் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஈக்குவல் டு இன்ட்ரா செல்லுலார் கான்சன்ட்ரேஷன். தட் டைம் த ப்ராசஸ் இஸ் known as ஐசோடோனிக் சொல்யூஷன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சொல்யூஷன் நம்ம ஐசோடோனிக் அப்படின்னு சொல்லுவோம். த எக்ஸ்ட்ரா cellular concentration is less than the intracellular concentration. That time that solution is known as hypotonic solution. That time the cell swells. And the extracellular concentration is greater than the intracellular concentration. That time the cell shrinks. இப்போ இந்த 3 ப்ராசஸ் மூலமா நமக்கு வந்து ஆஸ்மாசிஸ் நடந்து செல் மெம்பரை சரௌண்டிங் கூட காண்டாக்ட் பண்ணோம். எப்படி? செல்லுக்கும் உள்ளாடியும் வெளியிலையும் சப்ஸ்டன்ஸை அலோவ் பண்ணுறதும் வெளியில் விடுறதுக்கும் ஆக்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் வந்து டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் வந்து என்ன எக்ஸ்சேஞ்சுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு அகர்பத்தியை வந்து கொளுத்தி வைக்கிறோம். ஒரு இடத்துல தான் கொளுத்தி வைப்போம். ஆனால் அந்த ரூம் பக்கத்தில் இருக்கிறதுனால எவ்வளோ ரீச் பண்ண முடியுமோ அவ்வளோ இடத்துக்குமே அது ரீச் ஆகும். அப்போ அங்கே என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு? டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா the spontaneous movement of molecules from higher concentration to lower concentration.
அதுக்கு வந்து நம்ம எந்த மீடியமுமே வேண்டாம், அது பாட்டுக்கு அது மூவ் பண்ணும். ஹையர் ரேட் வந்து லோவர் கான்சன்ட்ரேஷன். ஃபுட் வந்து குக் பண்ணுவோம் ஒரு இடத்துல, நல்ல சிக்கன் மட்டன் பிரியாணி அந்த மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்ல டெலிஷியஸ் ஃபுட் வந்து ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க. எங்கேயோ ஒரு இடத்துல ரெடி பண்ணுறாங்க. அப்படியே மூக்கில் வந்து மனம் தொலைக்கும். எப்படி தொலைக்குது? டிஃப்யூஷன். ஸ்ப்ரே பண்ணுறோம். நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டே இருக்கோம். பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து ஒரு விதமான ஸ்ப்ரே ஃப்ராக்ரன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ஒன்று அது பிடிக்கும், சிலருக்கு வந்து பிடிக்காது, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்கும். அதுவும் வந்து எப்படின்னா டிஃப்யூஷன். அப்போது வாட் இஸ் டிஃப்யூஷன்? Diffusion is the spontaneous movement of particles from a higher concentration to lower concentration without needing a memory. That is known as diffusion. இந்த diffusionக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெஸ்பிரேஷன். நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் கேஸை இன்ஹேல் பண்ணுவோம், கார்பன் டை ஆக்சைடு கேஸை எக்ஸேல் பண்ணுவோம். இதான் வந்து செல்லுன்னு வச்சுக்கலாம். இந்த இதான் செல்லு, இது வந்து செல் மெமரி ஆர் பிளாஸ்மா மெமரி. இப்போ நம்ம கேஸ் வந்து இன்ஹேல் பண்ணுறோம். இன்ஹேல் பண்ணும்போது வெளியில் வந்து ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜன் மாலிகூல்ஸ் வந்து நிறைய வந்து நம்ம சுவாசிப்போம், இன்ஹேல் பண்ணுவோம். இன்ஹேல் பண்ணும்போது அப்போ அதோட அளவு வந்து எப்படி இருக்குது? ஹை கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இந்த செல் மெமரி வழியாக உள்ளே வரும். செல்லுக்குள்ளாடி வந்து ஆக்சிஜனோட அளவு குறைவாக இருக்குது. அப்போ அது வந்து லோ கான்சன்ட்ரேஷன். ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது. எந்த மீடியமுமே வேண்டாம், அது பாட்டுக்கு உள்ளே போகும். நெக்ஸ்ட்டு எக்ஸேல் பண்ணுவோம். எக்ஸேல் பண்ணும்போது நம்ம ப்ரீத் பண்ணி உள்ளே வந்து என்ன இருக்குது? கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து இப்போ அதிகமாக இருக்குது. கொஞ்ச நேரம் நம்ம ப்ரீத் பண்ணி அப்படியே வச்சிருந்தோம்னா நமக்கே தெரியும் மூச்சு அடைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த கேஸ் வந்து வெளியில் விட்டால் தான் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்போ உள்ளாடி வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ அதோட கான்சன்ட்ரேஷன் லெவல் எப்படி இருக்கும்? ஹை கான்சன்ட்ரேஷன். வெளியில் விடும்போது அது வந்து குறையும். இப்போ இங்கே உள்ளாடி இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வந்து எக்ஸேல் பண்ணும்போது வெளியில் வரும். உள்ளே இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு வெளியில் இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து குறைவாக இருக்கும். இப்போ இதுதான் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் டிஃப்யூஷன். டிஃப்யூஷனுக்கு நம்ம செல்லில் நடக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சொல்கிறோம். பொதுவாக நான் வந்து சொன்னது அகர்பத்தி சொன்னேன், ஸ்ப்ரே, ஃபுட் குக்கிங், இதெல்லாம் வந்து ஜெனரல் எக்ஸாம்பிள். ஆனால் நம்ம இப்போ படிக்கக்கூடியது எங்கே படிக்கிறோம்? செல் மெமரியில் படிக்கிறோம். செல் மெமரியில் எப்படி இந்த டிஃப்யூஷன் நடக்குது? கேஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெஸ்பிரேஷன் பண்ணும்போது ஆக்சிஜன் கேஸஸ் வந்து நம்ம ப்ரீத் பண்ணும்போது இன்ஹேல் பண்ணும்போது உள்ளே போகும், ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். அதே மாதிரி எக்ஸேல் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு கேஸ் வந்து உள்ளே இருந்து வெளியில் வருது, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன். ஸோ டிஃப்யூஷன் இஸ் த ஸ்பான்டேனியஸ் மூவ்மெண்ட் ஆஃப் பார்ட்டிகிள் ஃப்ரம் a higher concentration to lower concentration without needing any memory. Once water from the soil enters the root, it absorbs water from the soil through osmosis. Osmosis முறை மூலமாக பிளான்ஸ் வந்து ரூட் வழியாக வாட்டரை வந்து அப்சர்வ் பண்ணுது. இப்போ இவ்வளவு வந்து இந்த செல் மெமரி. இந்த செல் மெமரியில முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட் நம்ம வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெமரின்னு பார்க்க போகிறோம். It allows entry and exit of some selective substances in and out of the cell. Now selective semi-permeable membrane நம்ம சொன்னோம். Plasma membrane is otherwise known as selectively permeable membrane. That is, it allows entry and exit of some selective substances in and out of the cell. செல்லுக்குள்ளேயும் வெளியிலேயும் சில ஆட்களை மட்டும்தான் some selective substances மட்டும் allow பண்ணும். Then second function வந்து it helps to maintain the shape of the cell. Plasma membrane தான் animal cellsல எல்லாம் இருக்கும். Animal cellsல வந்து செல் வால் கிடையாது. அப்போ இந்த plasma membrane தான் செல்லுக்குள்ள ஷேப்பை கொடுக்கும். So it helps to maintain shape of the cell and also it provides protection of the cell. செல்லை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த செல் மெமரி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோ செஷனில் செல் மெமரி, பிளாஸ்மா மெமரி, செலக்டிவ்லி பெர்மியபிள் மெமரியை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, உங்கள் கூட வந்து ஏதாவது
புதுசாக இப்போ 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருந்தால் அவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ PT1 எக்ஸாம்ஸ் நிறைய ரீஜியன்ஸில் வந்து நடந்துட்டுருக்கு. இந்த செமி ஒய் பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் கால்டு செமி பெர்மியபிள் மெம்பரேன். அப்படி ஒய் பிளாஸ்மா மெம்பரேன் ஆர் செல் மெம்பரேன் இஸ் கால்டு செலக்டிவ்லி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து ஸ்ரீநகர் ரீஜியனில் நடந்த PT1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கும் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் கேட்க சான்சஸ் இருக்குது. இப்போ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி அவங்களையும் படிக்க ஹெல்ப் பண்ணுங்கள். வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.